ஒரு ஊர்ல எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு தெரியாததே அந்த ஊர்ல ஒண்ணுமே கிடையாது போங்க. எதை கேட்டாலும் படக்கு படக்குன்னு சொல்லிவிடுவாரு. அந்த கிராமத்து ஜனங்களும் வெகுளிங்க, தெங்காஞ்சியானவங்க. அவர் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டாங்க. ஒரு நாள் அவங்க ஊர் ஆத்துல பனங்கொட்டை ஒண்ணு முதந்து வந்துச்சு. ஜனங்க அதை ஆச்சரியமா எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டாங்க. இது என்னவா இருக்கும் அப்படின்னு பரபரப்பா பேசிக்கிட்டாங்க. யாருக்கும் என்னன்னு தெரியல. அதான் இருக்காரு எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம். ஓடி போய் விஷயத்த சொல்லி கூட்டிட்டு வந்தான் தலையாரி. அவர் வந்து பார்த்தாரு. அது கருப்பா மேல எல்லாம் அப்படியே பொசு பொசுன்னு ரோமத்தோட இருந்துச்சா. பார்த்த உடனே சொல்லிவிட்டாரு எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம். இவ்வளவுதானா, இதுதானா? தலையாரி ஓடி வந்து சொன்ன உடனே நான் என்னமோ ஏதோன்னு பயந்து போயிட்டேன். இது கரடி முட்டை ஐயா, கரடி முட்டை. இதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? கேட்டு விழிப்புணர்வு அடைஞ்சதுனால அந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப திருப்தி. தலையாரி வேற தாவுனா. பாத்தீங்களா நான் சொன்னேன் பாத்தீங்களா? ஏகாம்பரம் வந்தா எல்லாத்தையும் சொல்லிவிடுவாருன்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா? இன்னொரு நாள் அந்த ஊருக்குள்ள பாம்பு குட்டி ஒண்ணு பூந்துருச்சு. ஜனங்க அதை ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு நின்னாங்க. இது என்னவா இருக்கும், இப்படி நெளிஞ்சு நெளிஞ்சு போகுதே அப்படின்னு பரபரப்பா பேசிக்கிட்டே இருந்தாங்க. யாருக்குமே அது என்னன்னு தெரியல. அதான் இருக்காரு எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம். ஓடி போய் விஷயத்த சொல்லி கூட்டிட்டு வந்தான் தலையாரி. வந்தாரு ஏகாம்பரம், பார்த்தாரு, பட்டுன்னு சொல்லிவிட்டாரு. என்னப்பா இது கூட உங்களுக்கு தெரியாம இருக்குதே, இவ்வளவுதானே உங்க பொழப்பு தவுப்பு? இதுதான் கோணக்கமானக்க தையா தக்க குட்டி. பாத்துக்கங்க. கேட்டு விழிப்புணர்வு அடைஞ்சதுனால ஊர் மக்களுக்கும் திருப்தி. தலையாரி வேற இன்னும் கொஞ்சம் தாவுனா. நான் தான் சொன்னேன்ல, நம்ம ஏகாம்பரத்துக்கு தெரியாத ஒண்ணா. வேறொரு நாள் அதிகாலை நேரத்துல அந்த கிராமத்து வழியா யானை ஒண்ணு போய்கிட்டு இருந்துச்சு. காலங்காத்தால சொம்ப தூக்கிக்கிட்டு காட்டு பக்கமா ஒதுங்க போனவங்க அதை பார்த்து விட்டாங்க. அதுக்கு முன்னாடி இதை பார்த்ததே இல்லையே. நல்ல வேலை ஏகாம்பரமும் அவங்களோட தான் இருந்தாரு. கண்ணங்கரையல்னு கருப்பு நேரத்துல பெருசா ஏதோ ஒண்ணு ஆடி அசைஞ்சு முன்னாடி எதையோ ஒண்ணு நீட்டிக்கிட்டு போறத பார்த்து ஆச்சரியப்பட்டு போய் ஏகாம்பரத்துக்கிட்ட கேட்டாங்க. பார்த்த மாத்திரத்திலே ஏகாம்பரம் சொல்லிவிட்டாரு பாருங்க. இது என்னன்னே தெரியாதா? சரியா போச்சு, எத்தனை நாளைக்கு தான் நான் உங்களோட இருப்பேன்? இதை நீங்க பார்த்ததே இல்லையா? என்னங்க நீங்க அப்படின்னு உடனே சொல்லிவிட்டாரு. கேட்ட சனங்களும் ஏகாம்பரம்னா ஏகாம்பரம் தான், நாமளும் இருக்கமே அப்படின்னு ரொம்ப அவரை பாராட்டினாங்க. அது சரி, இப்ப நீங்க சொல்லுங்க. நீங்க தான் எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரமாச்சே, இப்ப நீங்க சொல்லுங்க. என்ன தெரியலையா? சரி விடுங்க, நானே சொல்றேன். அவர் சொன்னது என்னன்னா, அதெல்லாம் வேற ஒண்ணும் இல்ல. தினமும் ராத்திரியில வருது பாரு இருட்டு, கண்ணங்கரையில் இருட்டு. அந்த இருட்டோட மிச்சம் மீதி தான் இது. கொஞ்சம் லேட்டா போகுது, அவ்வளவுதான். இப்படித்தான் ஏமாளி பயலுக ஊருல எருமை கூட ஏரோப்ளேன் ஓட்டும். ஏமாளியா இருக்கிறதுல எனக்கு ஒன்றும் கவலை இல்லைங்க. ஏன்னா ஏமாளி ஏமாறுவானே தவிர எவனையே ஏமாத்த மாட்டான். பொய்யான உலகத்தில் ஒவ்வொருவரும் ஏமாளிதான். அன்பு என்ற ஒற்றை வார்த்தையில் இந்த 3 உண்மைகளை மறவாதே. அன்பாயிருந்தால் ஏமாளி, உண்மையாயிருந்தால் முட்டாள், நடித்தால் மட்டுமே நல்லவன், இல்லாத இடத்தில் கிடைக்காத ஒன்றை கிடைக்காது என தெரிந்தும் தேடுபவரே தரமான ஏமாளி. ஏமாளியாய் இருப்பதை விட கோமாளியாய் இருப்பது மேல். கோமாளி ஏமாளியாய் இருந்தாலும் இளிச்சவாயனாய் இருக்க மாட்டார். நினைவிருக்கட்டும் மாதா டிவி நட்பே, உறக்கமும் இரக்கமும் அளவோடுதான் இருக்க வேண்டும். உறக்கம் அதிகரித்தால் சோம்பேறி என்பார், இரக்கம் அதிகரித்தால் ஏமாளி என்பார்.